ஏவல், பில்லி, சூன்யம் இந்த மாதிரியான பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் உண்மையா பொய்யா? அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ண முடியுமா? அதுக்கான ஆட்கள் இருக்காங்களா? எப்படி அதை பண்ணுறாங்க? இந்த மாதிரியான பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அது உண்மையோ பொய்யோ அதை பற்றியான ஒரு நம்பிக்கையும் அதை பற்றியான ஒரு பயமும் மக்கள்கிட்ட காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மரபுகள்லேயுமே இதை பற்றியான சில குறிப்புகள் கிடைக்குது. இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உறுதியான சான்றுகள்லாம் நமக்கு கிடைக்குது. இந்த பிளாக் மேஜிக் அப்படின்றது உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு விதமாக இருக்குது. அதில் நம்முடைய மரபில் எடுத்துக்கிட்டோம்னா இதை தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு செய்வினை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. செய்வினைனா என்ன? செய்யப்பட்ட வினை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தருடைய நன்மைக்காகவோ அல்லது ஒருத்தருக்கு தீமை செய்யணும் அப்படின்றதுக்காகவோ செய்யப்படக்கூடிய சடங்கு அப்படின்றது செய்வினை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சூன்யம்னு எடுத்துப்போமே. சூன்யம்னா என்ன? வெற்றிடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வெல்த்தியான மேனுக்கு இந்த சூன்யம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவர் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ ஆயிடுவார். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இந்த ஒரு சூன்யம் செய்யப்பட்டது அப்படின்னா திடீர்னு ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு போயிடுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது சூன்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடுத்ததாக இருக்கக்கூடியது வசியம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த வசியம்னா என்ன? ஒருத்தரை தனக்குள்ளே ஈர்த்து வச்சுக்கிறது, தனக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது அப்படின்றது தான் வசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுலேயே இடுமருந்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இடுமருந்துனா என்ன? ஒருத்தருக்கு மென்டலி அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ அல்லது பர்மனெண்ட்டாக அவருக்கு ஒரு நோயை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவோ அவருடைய உணவில் கலந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு நச்சு பொருள் தான் அந்த இடுமருந்து அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஸோ இந்த மாதிரிலாம் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இதில் நம்முடைய புரிதல் ஒரே ஒரு இடத்துல தான் தவறாகுது. இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னாலே அது கெடுதலை செய்யக்கூடியது, அது பாதிப்பை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதுலேயும் 2 விதமாக இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு நோயை குணப்படுத்துறதுக்காக செய்யப்படக்கூடிய சடங்கு அப்படின்றது ஒயிட் மேஜிக் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தருக்கு ஆயுளை நீட்டிக்கணும் அப்படின்றதுக்காக செய்யப்படக்கூடிய சடங்கு அப்படின்றது ஒயிட் மேஜிக்காக இருக்குது. அதே போல் ஒருத்தருக்கு ஒரு குறைபாடு இருக்குது, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒருத்தருக்கு இருக்குது, அவருக்காக செய்யப்படக்கூடிய சடங்கு அப்படின்றது ஒயிட் மேஜிக்கில் வரும். அதே போல் ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கணும், மென்டலி அவரை அஃபெக்ட் பண்ணணும், அல்லது பர்மனெண்ட்டாக அவருக்கு நோயை கொடுக்கணும், அல்லது பர்மனெண்ட்டாக அவரை முடக்கணும், அவரை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும், அவரை அழிக்கணும் அப்படின்றதுக்காக செய்யப்படக்கூடிய சடங்கு அப்படின்றது பிளாக் மேஜிக் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இப்போ இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதர்வண வேதம் அப்படின்ற ஒரு வேதம் இதுக்கு தனியாகவே இருக்குது. வேதங்கள் மொத்தம் 4. அந்த 4ல் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது அதர்வண வேதம் அப்படின்றது. அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது தான் அதர்வண வேதம் அப்படின்றது. அந்த அதர்வண வேதத்தில் இப்போ நான் முன்னால் சொன்ன மாதிரி அந்த ஒயிட் மேஜிக், அதாவது ஒருத்தருடைய நோயை குணப்படுத்துறதுக்கான சடங்குகளும் அதற்கான மந்திரங்களும் அதற்கான விஷயங்களும் அந்த அதர்வண வேதத்தில் இருக்குது. அதே போல் ஒருத்தருக்கு பாதிப்பை உண்டாக்கணும் அல்லது ஒருத்தரை அழிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில மந்திரங்களும் அந்த அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இவங்க சொல்கிற மாதிரிலாம் பாதிப்பை உண்டாக்கிட முடியுமா? அதற்கான அடிப்படை என்ன? அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது நம்முடைய உடம்பு தான். உடம்பையே அவங்க 5 விதமாக பிரிக்கிறாங்க. அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு உடம்பை 5 விதமாக பிரிக்கிறாங்க. அதில் அன்னமய கோஷம் அப்படின்றது நம்முடைய ஃபிசிக்கல் பாடி. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது பிராணமய கோஷம், மனோமய கோஷம் அப்படின்றது. அடுத்தடுத்து அவங்க சொல்லக்கூடியது எல்லாமே சூட்சமமானது. சூட்சமம்னா கண்ணால் பார்க்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பிளாக் மேஜிக் செய்யக்கூடியவங்கள்லாம் லிட்ரலாக இந்த பிராண உடம்பையும் மனோ உடம்பையும் தான் பாதிக்க செய்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு தெரியுது. ஸோ அந்த மனோ உடம்பு பாதிக்கப்படுறதுனால தான் அந்த பிளாக் மேஜிக்னால் பாதிக்கப்பட்டவங்க முதல்ல மென்டலி அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகளெல்லாம் அவங்க எதை வச்சு உண்டாக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனோசக்தி, அதாவது எண்ணங்களுடைய சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு சில விஷயங்களை பண்ண முடியும். அதில் ஒவ்வொரு படிநிலைகள் இருக்குது. ஒரு சில விஷயங்களை நம்முடைய மனோசக்தியாலே பண்ண முடியும். இன்னும் சில விஷயங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில சக்திகளை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக தேவதைகள், யட்சினி அப்படின்னு சொல்லி சில தேவதைகள் இருக்குது. அதை கட்டுப்படுத்தி அதை உருவேற்றி அதுக்கான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர சில ஆவிகளை கட்டுப்படுத்தி இந்த மாதிரியான செயல்முறைகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதர்வண வேதமாக இருக்கட்டும் அல்லது சில மாந்திரிக புத்தகங்களாக இருக்கட்டும் ஒரு 6 படிநிலைகளை சொல்கிறாங்க. அதாவது ஷட்கர்மங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷட்னா 6 அப்படின்னு அர்த்தம். கர்மங்கள்னா செயல்முறைகள், செயல்பாடுகள், அல்லது படிநிலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்றதை வரிசையாக பார்த்துக்கிட்டே வருவோம். அதற்கான சில விளக்கமும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இருக்கக்கூடியது சாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சாந்தினா குணப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு இருக்கிற தீராத நோயவோ அல்லது கடுமையாக ஒரு நோயால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னாலோ அதை குணப்படுத்துறது அல்லது அதை சரி செய்கிறது அப்படின்றது இந்த சாந்தி அப்படின்ற ஒரு செயல்முறையில் வருது. அதே மாதிரி இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற மாதிரியான சில குறிப்புகள்லாம் அந்த சாந்தின்ற ஒரு செயல்முறையில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடியது என்னென்னா வசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மோகனம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் இதை குறிப்பிடுறாங்க. இதில் என்னென்னா மனிதர்களையோ அல்லது மிருகங்களையோ அல்லது ஆவிகளையோ அல்லது தேவதைகளையோ கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய ஆளுமைக்கு கீழே அதை கொண்டு வர்றது தான் இவங்க வசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாலும் இவங்க என்ன கட்டளை இட்டாலும் அதை செய்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு வர்றது தான் வசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தம்பனம்னா முடக்குதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு எதிரி நாட்டு படை இருக்காங்கன்னா அவங்கள அந்த போர்க்களத்திலேயே நகர விடாமல் பண்ணுறது தான் ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு தனிநபருக்கு செய்யப்பட்டது அப்படின்னா அவரை சிந்திக்க விடாமல் அவருக்கு முழுமையாக அவருடைய மனசை வந்து கொலாப்ஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்தம்பனம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது வித்வேஷனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரிவினையை உண்டாக்குறது தான் அவங்க வித்வேஷனம் அப்படின்ற வார்த்தையில் குறிப்பிடுறாங்க. இந்த செயல்முறை எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இது 2 எதிரி நாடு சேர்ந்து கூட்டாக சேர்ந்து நம்ம ஒரு நாட்டை தாக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்யப்படக்கூடியது தான் இந்த வித்வேஷனம் அப்படின்றது. அவங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுப்பாங்க. ஒரு படையினர் தாக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வித்வேஷனம் செய்யப்பட்டது அப்படின்னா அந்த படையினர் தங்களுக்குள்ளேயே அவங்களே தாக்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல்முறை தான் வித்வேஷனம் அப்படின்றது. அடுத்ததாக இருக்கக்கூடியது உச்சாடனம், அதாவது விரட்டி அடிக்கிறது தான் அவங்க இந்த வார்த்தையில் குறிப்பிடுறாங்க. ஒருத்தரை தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்தே அல்லது சொந்த இடத்துலேருந்தே விரட்டி அடிக்கிறது தான் உச்சாடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தரை நிம்மதி இல்லாமல் பண்ணி அவருக்கு அதீதமான பயத்தை உண்டாக்கி மன ரீதியில் பல குழப்பங்களை உண்டாக்கி அவரை கிட்டத்தட்ட ஓட வைக்கிறது தான் இந்த உச்சாடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடைசியாக இந்த சட்கர்மங்கள்லேயே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்த 6 செயல்முறைகள்லேயே ரொம்ப ஒரு கடுமையானது அப்படின்னு சொல்லக்கூடியது மாரணம் அப்படின்ற செயல்முறை. மாரணம்னா அழித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தருடைய உயிருக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அல்லது ஒருத்தரை அழிக்கிறது அல்லது ஒருத்தரை கொல்றதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு செயல்முறை அப்படின்றது தான் இந்த மாரணம் அப்படின்ற ஒரு செயல்முறை. இந்த மாதிரி 6 படிநிலைகள் இந்த பிளாக் மேஜிக்கில் அவங்க உண்டாக்கி வச்சுருக்காங்க. இதை பற்றி சில மாந்திரிக புத்தகங்களும் இதை பற்றி சில அதர்வண வேத குறிப்புகளும் இதை பற்றியான விஷயங்களை சொல்லுது. ஆனால் இதெல்லாம் என்னென்னா அறிவியல் ரீதியாக நிரூபிக்க முடியல அப்படின்னாலுமே மக்கள்கிட்ட காலங்காலமாக இதை பற்றியான ஒரு நம்பிக்கைன்றது இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் மக்கள் நம்பக்கூடிய சில விஷயங்களாக இருக்குது. சரி, இதெல்லாம் நம்புகிறாங்கன்றதுனால இப்போ நானும் நம்பணும்னு அவசியம் இல்லையே, அதுக்கான ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா, அப்படி இருந்தால் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில வரலாற்று ஆதாரங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வரலாற்று ஆதாரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய இதிகாசங்களில் இதை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத லைட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். நம்முடைய இதிகாசங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக இருக்கக்கூடியது மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கதை ஸ்டார்டிங் ஆகிறதே இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜனமேஜயன் அப்படின்ற ராஜா அஸ்தினாபுரத்தை ஆட்சி பண்ணிட்டு வராரு. அவருக்கு நாகங்களால் தோஷம் இருக்குது, குறிப்பாக தக்ஷகனால் அவருடைய உயிருக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றத உதங்கர்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் வந்து ஜனமேஜயன்ட்ட சொல்லிட்டு போகிறாரு. அப்போது அதை கேட்டு ஜனமேஜயன் கலங்கி போகிறான். உடனே தன்னுடைய குலகுருவான வைஷம்பாயனர்கிட்ட அதை தெரியப்படுத்துகிறான். அந்த வைஷம்பாயனர் இதிலிருந்து எப்படியாவது ராஜாவை விடுவிக்கணுமே அப்படின்றதுக்காக நாகங்களை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாகங்களெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட பிருகஸ்பதி சவனம்ன்ற ஒரு பூதயாகத்தை தன்னுடைய தலைமையில் ஏற்பாடு பண்ணுறாரு. அதை செய்யறதுக்கு கலிங்கத்திலிருந்து ஆட்களை வரவழைக்கிறாரு. அந்த யாகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்களை கேட்டு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாகங்களும் தானாக அந்த வேள்வித்தீயில் வந்து விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு கதை தான் மகாபாரதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே இருக்குது. அதாவது அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த ஒரு பூதயாகத்தை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. அதே மாதிரி துருபதனுடைய கதை, அதாவது துருபதனுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் யாரால் அப்படின்னா துரோணரால் ஏற்படுது. துருபதனை தேர்காலில் இட்டு வரும்படி அர்ஜுனனுக்கு துரோணர் கட்டளையிடுறாரு. அதனால் அர்ஜுனன் வந்து துருபதனை தேர்காலில் இட்டு வராரு. இந்த அவமானம் தாங்க முடியாமல் துருபதன் பல நாட்கள் காட்டிலே திரிகிறான். அந்த சமயத்தில் யாஜர் உபயாஜர் அப்படின்னு 2 அதர்வண வேதிகளை இந்த துருபதன் சந்திக்கிறான். அப்போ தன்னுடைய அவமானத்தை சொல்லி அதுக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட வேண்டி கேட்டுக்கிறான். முதல்ல அவங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் அவனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த துருபதனுக்காக
சில வேள்விகளை செய்கிறாங்க. எதில் அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட சில வேள்விகளை செய்கிறாங்க. அந்த வேள்வித்தியிலேருந்து வந்தவன் தான் திருஷ்டதீமனன் அப்படின்றவன். அந்த திருஷ்டதீமனன் கையால் தான் கடைசியில் குருக்ஷேத்திர போரில் துரோணர் சாகுறாரு. ஸோ இந்த மாதிரியான சில குறிப்புகள்லாம் நம்முடைய இதிகாசங்களில் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் வருது. அதே மாதிரி இதை தாண்டி நம்முடைய வரலாற்றில் இதை பற்றியான குறிப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் நடந்த ஒரு போர், இதை பற்றியான கல்வெட்டுன்றது 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பரமேஸ்வரவர்மன் சொல்லக்கூடிய பல்லவ மன்னன் அரக்கர்கள் போன்ற மாய வித்தைகளை செய்யக்கூடிய சாளுக்கியர்களை தோற்கடிச்சான் அப்படின்ற மாதிரியான சில வாசகங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு. இதில் மாய வித்தைகள் அப்படின்னு சொன்னாலே இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் சாளுக்கியர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி சோழர்களுடைய காலகட்டத்தில் என்னென்னா, சைவ மரபில் கபாலிகர்கள், காலாமுகர்கள் அப்படின்லாம் இருந்தாங்க. அவங்களாம் ரொம்பவே தீவிரமாக வழிபாடு செய்யக்கூடியவங்க. அவங்களுடைய இதில் நிறைய இந்த மாதிரியான சடங்குகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி போருக்கு முன்னால் அரிகண்டம், நவகண்டம்னு சொல்லக்கூடிய பலிகள்லாம் இடக்கூடியது சோழர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கு. அதாவது கொற்றவைக்கு இந்த அரிகண்டம் கொடுத்துட்டு தான் அவங்க போற ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரிகண்டம்னா என்ன? தன்னுடைய தலையை தானே வெட்டி பலிபீடத்தில் வைக்கிறது தான் அரிகண்டம்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி அரிகண்டம், நவகண்டம் செஞ்ச போர் வீரர்களுக்கு அந்த நடுகள் இட்டு அவங்களுக்கு இடம் தானமாக கொடுத்ததுக்கான சில சான்றுகள், சில செப்பேடுகள், கல்வெட்டுகள்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான சடங்குகள், இந்த மாதிரியான பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதான் தெரியுது. அதே மாதிரி ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் காந்தலூர் சாலை அப்படின்ற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படின்றதுனால தான் ராஜராஜ சோழன் அந்த காந்தலூர் சாலையை படையெடுத்து அழிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மொத்தமாகவே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பல குறிப்புகள் வரலாற்றில் இருக்குது. இப்போது இதே மாதிரி வேறு ஏதாவது வரலாற்று ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய இந்தியாவில் முகலாயர்களுடைய படையெடுப்பு நடந்தது. அதாவது முகலாயர்கள் இந்தியாவில் பல இடங்களில் கை வச்சாங்க. அவங்க பல இடங்களை தாக்கி அழித்தாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த முகலாய படையினர் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு மட்டும் போக மாட்டாங்களாம். அந்த கிராமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அசாம் மாநிலத்தில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அசாமில் இருக்கக்கூடிய மாயோங் அப்படின்ற கிராமம் தான் அவங்க அந்த முகலாய படை போகாத கிராமம். காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த பிளாக் மேஜிக்கில் கை தேர்ந்தவங்களாக இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய படையினரை மிருகங்களாக மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. இதை பற்றி முகலாய மன்னர்களே அவங்க எழுதின சில புக்ஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது அலாம்கீர் நாமா அப்படின்ற ஒரு புக்கில் அதை எழுதினவரே சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாதிரியான மாயோங்கிற கிராமம் இருந்ததையும், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய படையினரை மிருகங்களாக மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்ததையும் இந்த அலாம்கீர் நாமா அப்படின்ற ஒரு புக்கில் அவர் குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணப்பட்டிருக்கு, இதை பற்றியான பயங்கள்லாம் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போது இந்த காலத்துலேயும் உண்மையிலே அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதை வச்சு இருக்கக்கூடியது எல்லாமே பொய் புரட்டு ஏமாற்று வேலைகள் தான் இன்றைக்கி நிறையா இருக்குது. அதனால் யாரும் போய் அந்த மாதிரியான விஷயங்களில் ஏமாந்துட வேண்டாம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட இந்த செய்வினை சம்மந்தப்பட்ட ஒரு பயம்ன்றது எல்லாத்தையுமே இருக்குது. அதை பற்றியான சில தகவல்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் அந்த வீடியோ. ஓரளவுக்கு அதை பற்றியான தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட்டோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய். பாய்.